என்ன முத்து உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு ஒண்ணு சத்தத்தையே காணோம். அடிச்சிட்டாங்கன்னா சத்தம் வரும்ல, அவன் பேசிருக்கான் போல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இரு. ரோனி என்னாச்சு? இன்னும் யாரும் வரல. எனக்கு தெரிஞ்ச பெரிய சண்டை தான் ஆக போகுது. நம்மளாலே முடியல. இந்த முத்து மட்டும் வந்து முடிச்சிருவானா? அதனால ஒரு பிரச்சனை எப்பவுமே பெருசா தான் ஆகும். நீ வேணா பாரு, இந்த பிரச்சனை வெட்டுக்குள்ள தான் போய் முடியும். ஐயோ, அது நம்மளையும் சேர்த்து வெட்டிட்டாங்கன்னா? கண்டதை உளராத. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பரவாயில்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் உங்களுக்கு கோவம் இருக்கும்ல. இல்ல சம்பந்தி, நாங்க ஆரம்பத்திலேயே ஒழுங்கா பேசிருக்கணும். எங்க தப்புதான். இல்ல சம்பந்தி, உங்க கோபம் நியாயம் தான். என்னப்பா முத்து மேல போகும்போது ரெண்டு குடும்பமும் அருவா கத்திட்டு அரிப்பட எஃபெக்ட் கொடுத்தாங்க. வெளியில வரும்போது விக்ரமன் படம் மாதிரி அப்படியே பாசத்தை புடிறாங்க. எப்படியோ நல்ல முடிவு எடுத்தா சரிதான். டேய், நான் தான் பிரச்சனையை பேசி சரி பண்றேன்னு சொன்னேன்லடா. நீ இருக்கடா இங்க வந்த. அது லூசரமா வேற பேசி வச்சிருக்க. விட்டு இருந்தா அவனுக்கு உன்னை போட்டு தள்ளி இருப்பாங்கடா. இல்லடா, ரோகிணி தான் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு ஐடியா கொடுத்தா. நல்ல ஐடியா பண்ணீங்க போங்க. முத்து மட்டும் சரியா நேரத்துல வரலன்னா என்ன ஆயிருக்கும்? ஏமா பார்லமா, நீதான் பெரிய புத்திசாலியாச்சுல. ஆல்ரெடி உன் மேல கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்குது. இதுல நீ அவனை வேற கூட்டு சேர்த்துட்டு இருக்க. ரோஹிணி, அவங்கள சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு பேர் உயிரை கலைக்கிறதுக்கு பேசிருக்கீங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அத்தை உங்க மேல இன்னும் கோவப்படுவாங்க. டேய் முத்து, இந்த வீட்ல யார்கிட்டயும் சொல்லிட்டா வேற ரொம்ப அசிங்கமா போயிடும்டா. அதை நீங்க வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கா. டேய் சொல்லாதடா. இதெல்லாம் சொன்னா எனக்கு தான் அசிங்கம். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ யார்ட்டையும் சொல்ல. முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சாமிக்கு பூ குடுக்கறதுக்காக அப்ப வந்தேன். போக வேண்டியதானே? பார்த்த உடனே என்னடா இவ மனசோ திங்கிறாளே, ஏதாவது கஷ்டம் இருந்தா அப்படியே போய் பொண்ணுகிட்ட போன்ல பேசி சிரிச்சு பேசலாம்ல. ஐயோ, அப்படி இல்ல சம்பந்தி. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க இங்க இருந்து. என்ன விஜயா, அவங்க உன் சம்பந்தி என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி பேசுன? அவ என்ன விசாரிக்கவா வந்தா? என் நிலைமைய பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுறதுக்கு தான் வந்தா. போன உடனே என்ன பார்த்ததா அந்த மீனா கிட்ட சொல்லி ஆத்தாலும் பொண்ணு பொண்ணு பேசுவாளுங்க. என்ன விஜயா, சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல அந்த பார்லர்காரி வீட்டுல சமைச்சான்னா இப்படிதான் உச்சப்பு இல்லாம இருக்கும். நீ